வணக்கம் என் அன்பு குழந்தைகளே, வாருங்கள் இன்றைய திருக்குறள் கற்போம். அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. குறள் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. விளக்கம். நல்லொழுக்க நெறியில் நின்று உலகப் பற்றுகளை ஒழித்தவர்களின் பெருமையையே நூல்கள் சிறந்த பெருமையாக விரும்பிக் கூறும். குறள் 22. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. விளக்கம். துறவிகளுடைய பெருமையை அளவிட்டுச் சொல்லப் புகுதல் இவ்வுலகத்திலே பிறந்து இறந்தவர்களை எண்ணி கணக்கிடத் தொடங்கினார் போன்றதாகும். குறள் 23. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. விளக்கம். பிறப்பு வீடுகளின் தன்மைகளை ஆராய்ந்து அறிந்து இப்பிறப்பில் துறவு மேற்கொண்டவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்தது. குறள் 24. உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்தது. விளக்கம். அறிவு என்னும் அங்குசத்தால் ஐம்புலன்களாகிய 5 யானைகளையும் அடக்கி ஆள்பவனே மேலானதாகிய முத்தியை அடைவதற்கு ஏற்றவனாவான். குறள் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு ளார்கோமான் இந்திரனே சாலும் கரி. விளக்கம். ஐம்புல ஆசைகளையும் அடக்கியவனின் பெருமைக்கு தேவர் தலைவனாகிய இந்திரனே தகுந்த சான்றாவான். குறள் 26. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். விளக்கம். மக்களின் செய்தற்கரிய செயலாகிய ஐம்புலன்களையும் அடக்குதலை செய்பவர் பெரியோர், அவ்வாறு செய்ய முடியாதவர் சிறியோர். குறள் 27. சுவையொளி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. விளக்கம். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் 5 வகைகளையும் அறிய வல்லவனது அறிவினிடத்தில் இவ்வுலகின் இயல்பு உள்ளது. குறள் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். விளக்கம். பயன் நிரம்பிய சொற்களை உடைய துறவிகளின் பெருமையை அவர்கள் கூறிய மந்திரங்களாகிய சொற்களே அறிவிக்கும். குறள் 29. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. விளக்கம். நற்குணமென்னும் மலையின்மேல் ஏறி நின்ற துறவியின் சினம் சிறுபொழுதே என்றாலும் எவர்க்கும் அதன் விளைவை தங்குதல் முடியாது. குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். விளக்கம். எல்லா உயிர்கள் மீதும் அருளுடையவராக நடந்து கொள்வதால் அந்தணர் என்று சொல்லப்பெறுபவர் பற்றினை விட்ட துறவியராவர். அடுத்த வீடியோவில் இன்னும் திருக்குறள் கற்றுக்கொள்வோம். நன்றி. மீண்டும் வருக.